நம்ம சான்சலரும் எங்கள் சேர்மனும் வேர்ல்ட் டெம்பிள் கான்ஃபரன்ஸ் கோர்ஸும் இதை கட்டினாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த இடம் வாங்கும்போது 30 வருடம் முன்னாடி அம்மையார் புரட்சி தலைவி அம்மார் அவங்க இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது இந்த டபுள் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இந்த இடம் இப்போவே இந்த மாதிரி இருக்கு என்றால் 30 வருடத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க இந்த இடம் எந்த மாதிரி இருக்கும் என்று. இப்போதான் இன்டர்நெட் ஏர்போர்ட் இருக்கு, இப்போதான் வந்திருக்கு. நாங்கள் ஒரு பைசா வருமானம் சம்பாதிக்காம 29 ஆண்டு கால கண்டினியூஸாக வாடகை பே பண்ணுறோம். கார்பரேஷன் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இபி, சொத்து வரி எல்லாம் கட்டுறோம். எங்களுக்கு வருமானமே இல்லாமல் இந்த ஹோட்டல் குடும்பத்தை நம்பி ஒரு 300 குடும்பம் இருக்காங்க. இந்த 300 குடும்பம் இன்னைக்கு இல்லை 30 வருடங்களாக இருக்காங்க. 30 வருஷம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு ஏதாவது ரிட்டர்ன் வந்திருக்குமா? இன்னைக்கு ஹோட்டலில் பாருங்க எவ்வளோ வெறிச்சொலி இருக்கு. தமிழ்நாடு டூரிசம் வந்து HRNC பேஸில் ரெண்டு போடணும். நீ அன்னைக்கு எனக்கு 700 ரூபாய்க்கு பற்றி போட்டு 7000 போட்டால் 70,000 போடலாம். நீ திடீர்னு 7 கோடி வருஷத்துக்கு போட்டிங்கன்னா நீ நியாயமாக வந்து நீ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீஸும் கேட்டு இவ்வளோ HRNCயில் 5% நீ போட்டிருக்க 7%, அந்த 7% வரைக்கும் நீ போட்டால் கூட இந்த ரெண்ட் இவ்வளோ ஏறாது. இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் பண்ணதில்லை, இது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலால் பண்ணுற ஒரு இயக்கங்கள். 994 கொடுத்த வாக்க 994 அவங்க நியாயமாக பண்ணுவாங்கன்னு ஜென்யூனாக எங்கள் சான்சலரும் சேர்மனும் நம்பி அந்த TDDC சேர்மன் எப்படி வார்த்தையை நம்பி பண்ணாங்க. ஒரு எழுத்து வாங்கலை, ஒரு கடிதம் வாங்கலை, ஒரு அப்ரூவல் வாங்காம நம்பி பண்ணாங்க. நம்பினதுக்கு நாங்கள் இன்னைக்கு விழிக்கிறோம். இப்பொழுது நம்ம பேச போகிறது SRM ஹோட்டல் ட்ரிச்சியை பற்றிங்க. இது வந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஆர்டர் அடிப்படையில் நாங்கள் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி இன்னைக்கு SLP ஃபைல் பண்ணி அதுக்கு டைரி நம்பரும் வாங்கிட்டோம். அதில் அக்னாலஜ்மெண்ட் காப்பியும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து வாங்கியாச்சு. இது வந்து ஒரு 10 நாளாவது ஆகும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் வந்து SLP நம்பர் ஆகிறதுக்கு. இதுக்கு பேஸ் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அதனோட நம்பரும் அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ ஃபர்தராக ஒரு 10 டேஸில் இதன் முடிவு சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு தெரிந்துவிடும். அண்டு so far we have not delayed any payment towards the hotel arrears payment. இந்த வருடம் வரைக்கும் நாங்கள் பேமெண்ட் கரெக்டாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கார்பரேஷன் டேக்ஸு, கமிஷன் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாமே எங்கள் நிர்வாகத்துலேருந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே ஒரு நாள் டிலேயோ பெண்டிங் பேமெண்ட்டோ கிடையாதுங்க. ரெண்டாவது இந்த கேட்டு விஷயமா ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் 2 சூட் பெண்டிங் இருக்குங்க. அதுவும் அந்த கேஸை வந்து TDDCயும் வந்து அப்பீல் ஆகிருக்காங்க, கவர்மெண்ட்டும் அப்பீல் ஆகிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரையல் ஸ்டேஜில் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்கிற முடிவு எடுக்குதுன்னு தெரியாமல் யாருமே இது முடிவு எடுக்க முடியாது. இந்த மெசேஜை நாங்கள் ட்ரிச்சி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சூட் நம்பரையும் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். இதுதாங்க. ரெண்டாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ணிருக்கு, கூடவே இந்த ட்ராவல் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை நாங்கள் கவர்மெண்ட் எதையும் குறை சொல்ல விருப்பவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை லீகல் பேட்டில் நாங்கள் வின் பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்கள் மேலே எந்த குறையும் இல்லை, எந்த சட்ட ரீதியாகவும் வாடகை தருதலையும் சரி, மெயின்டெனன்ஸும் சரி, பொல்யூஷன்லையும் சரி, வர கெஸ்ட்லையும் சரி, எதையுமே நாங்கள் குறை வைக்காமல் ஆக்கப்பூர்வமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து இந்த இடம் இப்போவே இந்த மாதிரி இருக்கு என்றால் 30 வருடத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் இந்த இடம் எந்த மாதிரி இருக்கும் என்று. ஆள் நடமாட்டம் 7 மணிக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளோ ஸ்கூட்டரோ பஸ்ஸே போக முடியாமல் இருக்கு, நடந்து போக பயமாக இருக்கு. இந்த நேரத்தில் 30 வருடத்துக்கு முன்னால் இந்த இடம் எந்த மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நேரத்தில் எதையும் நினைக்காம நம்ம சான்சலரும் எங்கள் சேர்மனும் இந்த இடத்த கட்டி தமிழ்நாடு ஒரு வேர்ல்ட் டெம்பிள் கான்ஃபரன்ஸ் கோர்ஸும் இதை கட்டினாங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல், அதே எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்தில். இதுதான் எங்களுடைய ஒரு ரிக்வெஸ்ட். இதை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மெசேஜை நாளைக்கு நாங்கள் மதுரை கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போய் இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே வந்த எங்களுக்கு SLP ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் நாங்கள் மதுரை கோர்ட்டில் நாளைக்கு ஃபைல் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே எங்களுக்கு தீர்ப்பு முதல் சிங்கிள் பெஞ்சு எங்களுக்கு சாதகமாக தான் வந்ததுங்க. செகண்ட் பெஞ்சில் எங்களுக்கு சாதகமாக வரல. செகண்ட் பெஞ்சு சாதகம் வராதவங்க நம்ம அடுத்தது போக வேண்டியது சுப்ரீம் கோர்ட் தான். ரெண்டாவது சூட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் ஃபைல் ஆகி 2 கேஸ் பெண்டிங் இருக்குது. ஒன்று ரெண்ட்டுக்கு, ஒன்று லீஸுக்கு, 2 பெண்டிங் இருக்குது. இது வந்து ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த ட்ரையல் ஸ்டேஜ் முடிவு தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த ட்ரையல் ஸ்டேஜையும் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே கேள்வி தான் சொல்லுங்கள். உங்களுடைய 30 ஆண்டு கால ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு,
படம் சரியா கொடுக்கலன்னா கவர்மெண்ட் வந்து உங்களை புகார் வச்சிருக்காங்க. அது நீங்க எப்படி நீங்க வந்து செலுத்துனா சொல்றீங்க, அவங்க செலுத்தலன்னு சொல்றாங்க. 38 கோடி சம்திங். 38 கோடி இல்ல, 88 கோடி. அதாவது நம்ம வாயில வந்து நம்பர் சொல்லிட்டே போலாம். 38 அதான் கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா சொல்லலாம், கவர்மெண்ட் சொல்லலாம். கவர்மெண்ட் இது தமிழ்நாடு டூரிசம் கவர்மெண்ட் கிடையாது, இட்ஸ் கவர்மெண்ட் பாடி. கரெக்டுங்களா? தமிழ்நாடு டூரிசம்ன்றது கவர்மெண்ட்டே கிடையாது, இட் இஸ் தமிழ்நாடு, அது இட்ஸ் போர்டு, இட்ஸ் கார்பரேஷன். அவங்க வந்து சொல்றாங்க, அதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், விளக்கம் கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு டூரிசம் வந்து HRNC பேஸில் ரெண்டு போடணும். நீ அன்னைக்கு எனக்கு 700 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு 7000 போட்டால் 70,000 போடலாம். நீ திடீர்னு 7 கோடி வருஷத்துக்கு போட்டிங்கன்னா சைபருக்கு நம்பருக்கு முன்னாடி இருந்தால் வேல்யூ இல்லை, நம்பருக்கு அப்புறம் சைபர் இருந்தால் அதுக்கு வேல்யூ இருக்குது. 7,000ங்க 70,000ங்க 7 லட்சங்க 7 கோடிங்க. நீங்களே சொல்லுங்க. இது தமிழ்நாடு அரசாங்கத்தால் பண்ணதில்லை, இது ஏதோ ஒரு இண்டிவிஜுவலால் பண்ணுற ஒரு இயக்கங்கள். எங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கு எல்லா விதத்தையும். இந்த விதத்தையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இந்த ஹெல்ப்பை சால்வ் பண்ணணும், எங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நான் வந்து ஒரு டைரக்டர் PRO ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அரசியல் தெரியாது. ஸோ நீங்கள் பத்திரிக்காரங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் பார்ப்பீங்க, அரசியல்வாதிங்க, எங்கள் பிஸ்னஸ் பீப்புள். ஒரு நீங்கள் யோசனை பண்ணிங்க யார் இருப்பாங்கன்ட்டு, பின்னணியில் யார் இருப்பாங்க நீங்கள் யோசனை பண்ணிங்க. இல்லைங்க, நீங்கள் பத்திரிக்கையாளர் மிகப்பெரியவர்கள், நீங்கள் தான் முக்கியமானவர்கள். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ பத்திரிக்கை முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியாது கிடையாது, எனக்கு அரசியல் நிஜமாக தெரியாது. தெரிஞ்சுதான் நான் பேச போகிறதில்லை, பேசிடுவேன் ஓப்பனாக, எவ்வளோ பேசுவேன் அதையும் சொல்லிடுவேன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ 1-2 பேப்பர் மேலே தான் இருக்குது. அது என்னென்னு எதுவும் ஓப்பனாக சொல்ல நான் விருப்பப்படலை. ஒரு இடத்துல ஒரு அஃபிஷியலாக ஒரு டேரக்டாக ஒர்க் பண்ணும்போது அதை பற்றி நான் பேச விருப்பப்படலை. ஆனால் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நிஜமான ஆக்கப்பூர்வமான செயலை சொல்லி இது மாதிரி வழி நடத்தி இந்த ஹோட்டல் நடத்துறதுக்கு வழி பண்ணணும். இந்த ஹோட்டல் குடும்பத்தை நம்பி ஒரு 300 குடும்பம் இருக்காங்க. அந்த 300 குடும்பம் இருக்காங்க, அந்த 300 குடும்பம் எங்களை நம்பி இருக்கு. இந்த 300 குடும்பம் இன்னைக்கு இல்லை, 30 வருடங்களாக இருக்காங்க. நீ ஒவ்வொரு எம்ப்ளாயி கேட்டீங்கன்னா 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம். இந்த GM அதுக்கு இவரே 8 வருஷமா இருக்காரு, ஆண்ட்ரி இருக்காரு 32 வருஷமா இருக்காரு. இந்த ஹோட்டலில் இருக்கவங்க எல்லாருமே 28-30 வருஷம் இருக்கவங்க இந்த ஹோட்டல் நம்பி இதை நம்பி தான் இருக்காங்க. எல்லாமே திருச்சி லோக்கல் பீப்புள் தான். அவங்க அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையை நினச்சி அவங்க வாழ்வாதாரம், ஒவ்வொரு குடும்பத்தை நம்பி 8 பேர் 10 பேர் இருக்காங்க. அந்த ஆண்மகனுக்கோ இந்த பொம்பளைக்கு வேலை போச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் எதுக்காக உங்களை காலி பண்ண சொல்றாங்க சார்? பணம் கட்டலன்னா இல்லை அவங்களுக்கு இடம் தேவைன்னு TDPC சொல்லுறாங்க, எதுக்காக உங்களை காலி பண்ண? சார் எங்களுக்கு நீங்கள் ரெண்ட் வந்து HRNC பேஸ் பண்ணியோ இல்லை ஒரு நியாயமான ஒரு ரெண்ட் பேஸ் பண்ணால் நம்ம கவலை இல்லை. நீ 7,000 70,000 கொடுக்குது கரெக்டா நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு சார் நாங்க கூட போடுறாங்களா இல்ல 30 வருஷமா இல்லாத 90 வருஷம் சார். ஆக்சுவலி இந்த இடம் வாங்கும்போது 30 வருடம் முன்னாடி அம்மையார், புரட்சி தலைவி அம்மையார் அவங்க இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது இந்த தமிழ் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் வரும்போது தஞ்சாவூர்லையும் திருச்சிலையும் ஹோட்டலே இல்லைன்னு சொல்லி எங்கள் சான்சலர்ட்டையும் எங்கள் சேர்மன்ட்டையும் நீங்கள் ஒரு ஹோட்டல் வைங்க அப்படின்னு தினத்தந்திலையும் ஒரு இங்கிலீஷ் பேப்பர்லையும் பத்திரிகைலாம் ஆட் கொடுத்தாங்க. அதை கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு அந்த கொடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த இடத்த அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இது எப்போ 1994 சார், 94 அவங்க சொல்லிட்டு உடனே எங்கள் சான்சலர் பார்த்து அவங்க சிஎம், பழைய சிஎம் மாண்புமிகு அம்மா என்ன சொன்னாங்க, நீங்கள் கட்டுங்க பாரிவேந்தர், நம்ம பார்த்து போனாங்க. உடனே எந்த கேள்வி முறை கையெழுத்து பேப்பர் பேனா எதுவும் இல்லாமல் அந்த உத்தம மனிதர் எங்கள் சேர்மன் சான்சலர் 2 பேரும் உடனே கட்டினாங்க. அந்த காலத்து அவ்வளோ கோடி செலவு பண்ணி. இப்பயே நம்ம 7 மணிக்கு இந்த ரோடில் வரதுக்கு அவ்வளோ பயமாக இருக்க. 30 வருட காலத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு நீங்களே பத்திரிக்கையாளர் நீங்களே சொல்லுங்க. இல்லை நீங்களே சொல்லுங்க, அந்த 30 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும்? அந்த காலத்து ஒரு வருமானம் கிடையாது, ஒரு இது கிடையாது. இப்போ தான் நேஷனல் ஏர்போர்ட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு இப்போ தான் குறுகிய காலத்தில் வந்து 1 year 1.5 years இப்போ தான் மனுஷன் நடமாட்ட ஒரு நாலேஜ் இருக்குது. நாங்கள் வருமானத்தை பார்க்கல. அந்த அம்மையார் சொன்னதுனால 1994 சொன்னாங்க. உடனே 2 வருஷம் கட்டி முடிச்சாரு. சொன்னபடி கட்டி முடிச்ச உடனே அக்ரிமெண்ட் கொண்டு தராங்க தமிழ்நாடு டூரிசம். என்னன்னு கொண்டு தராரு அந்த மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து லீஸ்க்கு அப்படின்றார். என் 2 கையும் பின்னாடி கட்டிட்டு என் வாயில் பேனாவை கொடுத்து சைன் போடுற நிலைமையில் ஆக்கிட்டாங்க சேர்மனையும் சேர்மனையும். ஏன்னா கட்டி முடிச்சாச்சு. உங்கள் வார்த்தை அம்மா நம்பி வேணும். சரி அம்மாட்ட போய் கேட்க முடியாது. சரி தமிழ்நாடு டூரிசம் சேர்மன் MD கேட்டோம், சார் பின்னாடி பார்த்துக்கலாம். அவங்க சொன்னது 33x3 வருடம் 99 வருஷம் லீவ் தர உங்களுக்கு அப்படின்னாங்க. அதுவும் தரவில்லை, வெறும் 30 வருஷம் கொடுத்தாங்க.
7% மட்டும் தான் உயர்வுன்னு கொடுத்தாங்க. இப்போ 7% உயர்வு இல்லை. இந்த உயர்வை பார்த்தா நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுங்க, ஷாக் ஆகிடுங்க. அவ்வளோ அதிர்ச்சி பண்ணிருக்காங்க. நம்ம இங்கே காலி போன ஒரே நோக்கத்தை பண்ணுறாங்க. அந்த காலத்தே வியாபாரம் இல்லாதனாலே இங்கே வச்சு வியாபாரம் பண்ணோம். இன்னைக்கு ஏதோ இப்போதான் எழுந்து முழிக்க ஆரம்பிச்சிருக்கு சின்ன குழந்தை மாதிரி இந்த ஹோட்டல். இந்த நேரத்தை கண்ணை பிடுங்கணுன்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே சொல்லுங்க. எது? ஆமாங்க. இப்போ திடீர்னு எனக்கு காலி பண்ணு சொல்லி இப்போ வந்து அந்த நோக்கம் இல்லை. அவங்க வந்து லீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ற ஐடியாவே இல்லை. எங்களுக்கு எங்க சேர்மனுக்கும் சான்ஸ் இருக்கும். நீ எக்ஸ்ட்ரா பணம் கேட்டால் கொடுக்கறத பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நியாயமாக வந்து நீ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீஸும் கேட்டு இவ்வளோ ஹெச்ஆர்என்சியில் 5% நீ போட்டிருக்க 7%, அந்த 7% வரைக்கும் நீ போட்டால் கூட இந்த ரெண்ட் இவ்வளோ ஏறாது. 30 வருடத்துக்கு முன்னாடி போட்டிருக்க ஒரு அக்ரிமெண்ட்டு, அந்த அக்ரிமெண்ட் போட்டால் கூட இந்த ரெண்ட் வராது. கரெக்டாக? ஆமாம், வராது. அது மாதிரி 300 மடங்கு ஏற்றிருக்காங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? எங்களுக்கு லீஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணும் சார். எக்ஸ்டென்ஷன் பண்ணும். எங்களுக்கு 30 வருஷம் பண்ண மாதிரி இன்னொரு 30 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி பேஸில் உங்களுக்கு என்ன ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோ, எங்களுக்கு பழைய 30 வருஷமா என்ன அக்ரிமெண்ட் போட்டீங்க, அந்த சிஎம் வச்சுட்டு அக்ரிமெண்ட் என்ன போடும். இதே தமிழ்நாடு டூரிசம், அதே சேர்மன் எம்டி, சீட்டு ஒன்று தான், ஆட்கள் தான் மாறுவாங்க. பட் பொருள் மாறக்கூடாது. நீ எழுதின அக்ரிமெண்ட் மாற முடியாது. இங்கே அக்ரிமெண்ட் மாறி இருக்கு. கண்டிப்பா. அதாவதுங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 80 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஹோட்டல் கட்டிருக்கோம். எப்போ? 30 வருஷம் முன்னாடி. யார் சொல்லி? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் சொல்லி பண்ணோம். சரிங்களா? அதை பண்ண பிறகு 30 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணோம். 30 வருஷம் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணது இப்போதான் கண்ணு முழிக்கிறது குழந்தை. திருப்பி நான் சொல்கிறேன், இப்போதான் இன்டர்நெட் ஏர்போர்ட் இருக்கு, இப்போதான் வந்திருக்கு. நாங்கள் ஒரு பைசா வருமானம் சம்பாதிக்காம 29 ஆண்டு கால கண்டினியூஸாக வாடகை பே பண்ணுறோம். கார்பரேஷன் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இபி, சொத்து வரி எல்லாம் கட்டுறோம். எங்களுக்கு வருமானமே இல்லாமல். இப்போ எடுத்துங்க 2025, நம்ம சொல்றது 994. 2025 7 மணிக்கு மேலே இது ரோடு ஜிலோன்னு இருக்கு. நினைச்சு பாருங்க, 30 வருஷம் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துக்கும் இந்த இடம். நீங்களே சொல்லுங்க, நியாயமா நீங்களே ஒரு பத்திரிகையாளர் நீங்களே சொல்லுங்க. இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குமா? மனுஷன் வந்திருப்பாங்களா? இந்த அளவுக்கு காரு பைக் எல்லாம் இருந்திருக்குமா? சுற்றுலா வளர்ச்சிக்காக பண்ணுது. சுற்றுலா வளர்ச்சிக்கோசம் அம்மா சொன்னாங்கன்னு ஒரே வார்த்தை அப்போ சிஎம் சொன்னாங்களே. அப்போ இருந்த தமிழ்நாடு டூரிசமோட மேனேஜிங் டைரக்டர் சேர்மன் சொன்னாரு, இந்த பெரிய மனுஷன் ஒரு சேர்மன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கரெக்டாக போடுவான்னு சொன்னோம். 994 கொடுத்த வாக்க 994 அவங்க நியாயமாக பண்ணுவாங்கன்னு ஜெனுவினாக எங்கள் சான்சலரும் சேர்மனும் நம்பி அந்த டிடிடிசி சேர்மன் எம்டி வார்த்தையை நம்பி பண்ணாங்க. ஒரு எழுத்து வாங்கலை, ஒரு கடிதம் வாங்கலை, ஒரு அப்ரூவல் வாங்காம நம்பி பண்ணாங்க. நம்பினதுக்கு நாங்கள் இன்னைக்கு விழிக்கிறோம். எது இல்லையே, நம்ம வந்து அவங்க சொன்னதே 33 வருஷம் இன்ட்டு 3 தடவை 3 டேர்ம்ஸ் 99 வருஷம் லீசரை. அதுக்கு முன்னாடி நான் சேலே பண்ணுறதா பேசிட்டாங்க. நீங்கள் தந்திலையும் இண்டு பேப்பர்லையும் பார்த்தா சேல் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் பல தடவை கடிதம் எழுதிக்கோம் தமிழ்நாடு டூரிசத்துக்கு, கலெக்டருக்கு, ஆர்டிஓருக்கு, டிஆர்ஓக்கு. ஆண்டனியும் பிரதீப்பும் நானும் இவங்க 500 தடவை போயிருப்பாங்க. நான் அட்லீஸ்ட் 40 தடவை எடுத்துப்பேன். பார்ப்போம் அடுத்த மாதம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணாமல் கடைசியாக நாளைக்கு காலி பண்ண சொல்லிட்டு வந்து ஒரு நோட்டீஸை தூக்கி போட்டுட்டு அடுத்த நாள் போலீஸோட என்டர் பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? நேற்று மதுரை ஹைகோர்ட்ல தனி நீதிபதியுடைய ஜிஆர் சுவாமிநாதன் சார் போட்ட உத்தரவை ரத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பிரேயரோட சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க? அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்தது என்னன்னா, தமிழ்நாடு டூரிசம் cannot run the private hotel like private people. They will do as government only. This is what this Justice Swaminathan has told very clearly. அவர் என்ன சொல்றாரு, இது வந்து நாங்கள் கேட்ட பிரேயரை என்னை வெக்கேட் பண்ணாத, லீஸ் தராத, எனக்கு பணம் வாடகை குறைக்காது, எதுவும் கேட்கல. நான் 30 வருஷம் முன்னாடி கட்டியிருக்கேன். இது மனசில் வச்சுட்டு நியாயமாக 30 வருஷம் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அதுக்கு எதாவது ரிட்டர்ன் வந்திருக்குமா? இன்னைக்கு ஹோட்டலில் பாருங்கள் எவ்வளோ வெறிச்சொலி இருக்குது, பொஃபே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை 30 வருஷம் முன்னாடி எப்படி இருந்து யோசிப்பார். 2025 எப்படின்னா 33 டிக்கெட் முன்னாடி எப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் இழந்து எல்லாம் போனால் பரவாயில்ல. அம்மா சொல்லியிருக்காங்க, ஒரு தமிழ்நாடு டூரிசம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லிதான், அதே இடத்துல இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துடும், அதே தான் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணல. மதுரையில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து இப்போ தமிழ்நாடு டூரிசம் இஸ் கேபிட்டல் ஆஃப் ரன்னிங் அப்படின்னு வழி கொடுத்துருக்காரு. நீ இன்னைக்கு காலி பண்ணுன்னு சொல்லவங்க.
நேத்து வந்த தீர்ப்பு நேற்று வந்து தீர்ப்பில் நீங்கள் பிரேயரோட நீங்க நாங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறோம்னா see we are here for the last 30 years we have spent money 30 years before huge amount of crores நாங்கள் பணத்தை பார்க்கறதுக்கு பண்ணோம் தமிழ் கான்கிரஸ் தமிழ் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டுக்காக எங்கள் சான்சலரும் சேர்மனும் பண்ணாங்க சுற்றுலா வளர்ச்சிக்கோசம் பண்ணாங்க அதை வந்து இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லீஸ் கொடுங்க வித் ரீசனபிள் ரெண்ட் சிஎம்ஏ சொன்னாலும் உங்களுக்கு அந்த இடத்த ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு எழுதி கொடுத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் எப்படி ஒரு ரூபா இது பண்ணுறீங்க உங்களுக்கு லாபம் இல்லாமல் பண்ணுறீங்க சார் அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ நீங்கள் பேச நடைமுறைலாம் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கோம் எல்லாரும் கரெக்டுங்களா இப்போ வந்து லைஃப் வந்து வாட்ஸ்அப்பு யூடியூப்பு அந்த இமெயில் அது இது வந்துச்சு அந்த காலத்து எதுவுமே கிடையாது வேர்ட் அண்ட் மவுத் பிலீஃப்ஸ் தான் ஒரு சிஎம் லெவலில் நம்ம லெவலில் சொல்லும்போது தமிழ்நாட்டு ஓடி வந்து கொடுத்து எந்த அந்த அளவு இருந்தாலுமே ஒருத்தர் நம்பிக்கை அந்த நம்பிக்கை வச்சு இருங்க ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் எப்படி இந்த மாதிரி கரெக்டு அந்த அதான் லாபம் இல்லாமல் லாபம் வர நோக்கத்தில் தானே கட்டிருக்கீங்க லாபம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காலத்துக்கு வாங்க 30 வருடத்துக்கு முன்னே இப்போ பாருங்கள் ரோட்டில் நீங்கள் வந்திருப்பீங்க 30 வருஷம் முன்னாடி எப்படி ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு அப்புறம் இந்த கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அந்த காலத்துக்கு லாபம் வந்துட்டு நினைக்கிறீங்களா இல்லை சார் ஒரு அக்ரிமெண்ட் இல்லாமல் எப்படி அதுதான் நாங்கள் நம்பிக்கிறோம் சான்சலரும் சேர்மன் நம்பி அவ்வளோ பெரிய சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு சொல்லிட்டு நம்பி போட்ட காரியம் எங்கள் மேலே தப்பு இருக்குது அந்த ஒரு அன்றைக்கே நம்ம அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி இந்த பிரச்சனை இன்றைக்கி நம்ம உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ ஸோ மச்ங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் we still require Tamil Nadu government, state government has to really support us to come out of this problem. We pray God, Tamil Nadu government will be with us to sort out our issue. Thank you so much again.